கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 5வது பாடல், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். சத்குருவே நமஸ்காரம், அருவியாடியாரகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாடியாரகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை ஸ்வரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை ஸ்வரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம். முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26. Responsive reading is taken from Psalm 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான்
என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். Confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்க கேட்போம்.
Isaiah chapter 31 verses from 1 to 9. சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விடுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் நம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில், கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு. துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு. ஆண்டவரே, தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உடைய கரத்திலே, உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும்.
உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு உயர் கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்திலே உடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும். தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற MCIக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே MCI மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் MCI மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் 2வது அலை ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டு இருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை, ஆண்டவரே, தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரே, யாரும் பாதிக்கப்படாதபடி உடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை தொடையும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயன்களிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும் இடைவிடும். மெய்யாகவே உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. 2 குழுக்களாக பிள்ளைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் குழுவில்
11 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளும், இரண்டாவது குழுவில் 5 வயதிலிருந்து 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும். இதற்கான விவரங்களை சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் திருமதி பிரியங்கா ரிச்சி அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை ஜெபத்தோடு இந்த பாடசாலையிலே சேர்த்து பயிற்றுவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 15ஆம் தேதி மிஸ்டர் பி பால்ராஜ், 16ஆம் தேதி மாஸ்டர் ஐசையா வினிஃப்ரெட், 20ஆம் தேதி மிஸ்டர் ராக்லன் ராஜசேகர். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதேபோல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரர் விமல்குமார் அவர்கள் இன்றும் ஆண்டுடைய வார்த்தை நமத்திலே பயின்றளிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இன்றைய நாளிலும் நாங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 4வது பகுதியை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நீர்தானே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 4வது பகுதியை தியானிக்க இருக்கின்றோம். 31வது அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரை நாம் தியானிப்போம். 31வது அதிகாரம் என்பது 30வது அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன். இந்த 31வது அதிகாரத்தில் ஆண்டவர் யூதா மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நீ தேடாமலும் கர்த்தரை நீ நோக்காமலும் இருப்பதென்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட ஸ்டார்ட் பண்றார். ஏனென்றால் இப்போ அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப் ரொம்ப டைட் பண்றான். எருசலேமை பிடிக்கணுங்கிற ஒரு ஃபுல் போக்கஸ்ல அவன் மூவ் பண்ணிட்டு இருக்கிறான். எசேக்கியா ராஜா செய்வதறியாது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எகிப்தை நோக்கி அவனோட ஒப்பந்தம் பண்ணுவதற்காக போகிறான். ஆண்டவர் உபாகமம் 17:16 என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ எந்த காரணத்தை கொண்டும் எகிப்து தேசத்துக்கு திரும்ப போக கூடாது, குதிரைகளை வாங்குவதற்கோ குதிரை வீரர்களை சம்பாதிப்பதற்கோ நீ போக கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு, அங்க எகிப்து நோக்கி போயிருக்கிறார். 30வது அதிகாரத்துல அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ 31வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனை என்னத்துக்காக எச்சரிக்கிறார்னா, சகாயம் அடையும்படி நீ என்னையெல்லாம் தேடி வந்திருக்கணும், என்னையெல்லாம் பார்த்திருக்கணும். ஆனா நீ இப்ப என்ன பண்ற,
எகிப்துக்கு போய் அவனுடைய குதிரைகளை சம்பாதிப்பதற்காக நீ போயிருக்கிற. அப்ப எகிப்து என்ன உனக்கு தெய்வமா? எகிப்து தெய்வம் அல்லவே. அதே போல அவனுடைய ஹார்சஸ் எல்லாம், அவனுடைய குதிரைகள் எல்லாம் வெறும் மாம்சம் தானே. ஆர் தே ஸ்பிரிட்? ஆர் தே ஸ்பிரிட் ஹார்சஸ்? ஆனா என்கிட்ட உள்ளவங்க எல்லாம் ஸ்பிரிட் ஹார்சஸ். இந்த ஸ்பிரிட் ஹார்சஸ் பத்தி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவேல் 2வது அதிகாரத்தை போய் நீங்க வாசித்து பார்க்கணும். அங்க ஆண்டவருடைய சேனை, அந்த குதிரை சேனையை பாத்தீங்கன்னா they are all spirit horses. என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அவைகள் மதில்களின் மேல் ஏறும், பட்டணங்கள் எங்கும் சுற்றித் திரியும், ஜன்னல்களோடு உள்ள வீட்டுக்குள்ள வந்துருமா. ஏன்னா they are spirit. எந்த ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஆர்மியை நான் வச்சிருக்கிறேன். நீ என்னையெல்லாம் பார்த்து வந்திருக்கணும். அதற்கு முன்பாக நான் சென்று கொண்டிருப்பேன், அக்னி எனக்கு முன்பாக கொளுத்தி கொண்டே போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை நான் வச்சிருக்கும் போது நீ என்னையெல்லாம் தேடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த எருசலேம் பட்டணத்திற்கு கட்டளையிடுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பறந்து காக்கும் பட்சியை போல எருசலேமுக்கு நான் ஆதரவாக இருப்பேன், நான் கடந்து வந்து இந்த பட்டணத்தை நான் காத்துக் கொள்ளுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்றாரு? சிங்கமும் பால சிங்கமும் தன்னுடைய வாயில் இரையை கவ்விக்கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய வாயிலிருந்து அதை பிடுங்குவதற்காக ஏராளமான மேய்ப்பர்கள் வந்து அமளியை, சத்தத்தை உண்டாக்கினாலும் அதனுடைய வாயிலிருந்து அதை தப்புவிக்க முடியாது. அதே போலதான் இந்த எருசலேம் பட்டணத்தை காத்துக் கொள்வதற்காக நான் என்னுடைய வாயில் அந்த பட்டணத்தை கவ்விக்கொண்டு யுத்தம் செய்வதற்காக நான் கடந்து வருவேன். அதனால நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே. நீ வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கணும். நீ மனம் திருப்பி அமைதியா இருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இப்ப கூடுதலா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாரு? இந்த அசீரியனை நான் பட்டயம் அல்லாத பட்டயத்தால் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. பட்டயம் அல்லாத பட்டயத்தினால் அவன் தோற்கடிக்கப்படுவான் என்று ஒரு சத்தியத்தை, வாக்கு தத்தத்தை அந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு விட்டு செல்கின்றார். 31வது அதிகாரம். இப்ப 32வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். மக்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க, ராஜா விண்ணப்பம் பண்றாரு. அதனால எருசலேம் பட்டணத்தை அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பிடம் இருந்து அவர் ஒரு விடுதலையை பெற்று தருகின்றார். இப்பொழுது எசேக்கியா ராஜா மிகவும் நீதியும் நேர்மையுமாக அரசாளுகின்றார். அநேக ஜனங்களுக்கு புகலிடமாக, மறைவிடமாக, நிழலிடமாக, ஒதுக்கிடமாக, ஒழிப்பிடமாக அந்த தேசம் மாற்றப்படுகின்றது. அங்குள்ள ஜனங்களின் கண்கள் திறக்கப்படுகின்றது, செவிகள் கேட்கின்றது, இருதயம் திறக்கப்படுகின்றது. இப்படி அந்த ஜனங்கள் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க தொடங்குகின்றார்கள். எப்போ? எசேக்கியா பீரியட்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. பார்ட் 1ல சொல்றாரு. இதெல்லாம் வந்து இப்படி ப்ராஃபஸி நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இப்ப ஏசாயா. ஆனாலும் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் போகும் அப்படிங்கிறார். ஏன்னா எசேக்கியா ராஜாவுடைய பீரியடுக்கு அடுத்தது 7 ராஜாக்கள் அந்த யூதால இருக்கிறாங்க. எசேக்கியா இருந்தது ஆமோன், எசேக்கியா, உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. அதுக்கு பிறகு எசேக்கியாவோட பையன் மனாசே, ஆமோன், யோசியா, யோவாகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா. இப்படி 7 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த 7 ராஜாக்கள்ல ஒரே ஒரு ராஜா தான் நல்ல ராஜா, யோசியா ராஜா மாத்திரம் தான். மற்ற 7 ராஜாக்களும் பொல்லாப்பானதை நடப்பித்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், ஜனங்களை துன்மார்க்கமான வழிகளுக்கு நடத்தி சென்றார்கள். அதனால என்ன ஆகுது? ஆண்டவருடைய கோபம் மூழ்கின்றது. அதன் நிமித்தமாக ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்தை பாபிலோன்
ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடம் ஒப்புக் கொடுக்கின்றார் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருந்த பொழுதிலும் கடைசி நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் என்னை நோக்கி கெஞ்சும் பொழுது நான் அவர்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் அவர்கள் மேல் ஊற்றுவேன். அப்போ அந்த எருசலேம் பட்டணம் என்ன ஆகும்? தத்தளிக்கும் பாத்திரமாக்குவேன், பாரமான கல்லாக்குவேன். இதற்கு விரோதமாக வருகின்ற எல்லா ஜனங்களையும் ஜாதிகளையும் சிதறடிப்பேன், சிதைத்து போக பண்ணுவேன், அழிய பண்ணுவேன் என்று சகரியா 12, 13, 14 சொல்லியிருப்பார். அதுதான் இங்க மறுபடியும் மேலோட்டமாக கூறுகின்றார். இந்த எருசலேமுக்கு நான் கடைசி நாட்களில் ஆதரவாக இருப்பேன், இதை யாரும் என்னுடைய கையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி என்று இந்த எருசலேமை குறித்து ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றார். இதுதான் 32வது அதிகாரம். இப்ப 33வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, சனகரிப்ப வான் பண்றார். சனகரிப்ப என்ன வான் பண்றாரு? கொள்ளையிடப்படாதிருந்தும் நீ கொள்ளையடிச்ச, துரோகம் பண்ணாதிருந்தும் நீ துரோகம் பண்ண, அதனால நானும் என்ன பண்ணுவேன், நீ கொள்ளையடிச்சு முடிச்ச பிறகு உன் கொள்ளை பொருளை எடுத்துட்டு போயிடுவேன், நீ துரோகம் பண்ணி முடிச்ச பிறகு உனக்கு துரோகம் பண்ணுவேன். ஏனென்றால் அந்த எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருக்க போவது நான், கர்த்தராகிய நான். நல்லா யோசிச்சு பாரு, நீ இந்த யூதா பட்டணங்களுக்கு விரோதமாக வந்த பொழுது இந்த எசேக்கியா ராஜா உன்னுடன் உடன்படிக்கை பண்ணி கொண்டான், ஒப்பந்தம் பண்ணி கொண்டான். நீ நிறைய பட்டணங்களை பிடிச்சிட்ட, யூதா பட்டணங்களை. அப்படி அந்த பட்டணங்களை பிடித்த பொழுது அவன் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி உனக்கு 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தான், சேர்வையாக கொடுத்தான், வரி கட்டினான், கப்பம் கட்டினான். அதனால நீ என்ன அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ண, நான் இனிமே ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டியே. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதை குறித்து போடப்பட்டிருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த ஒப்பந்தத்தை மீறின காரணத்தினால் நானும் உனக்கு அப்படி துரோகமாகவும் கொள்ளையிடவும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஆனா உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய கணக்கர்கள் என்ன பண்ணாங்க, இந்த யூதா பட்டணங்களை பிடிச்ச உடனே இந்த யூதா எருசலேமை நோக்கி படையெடுத்து வந்து அவன் கணக்க என்ன பண்றான், இந்த பட்டணத்துல எத்தனை பில்டிங் இருக்குது, எத்தனை கோபுரங்கள் இருக்குது, இதெல்லாம் பிடிக்கலாமா, இதை நம்ம எடுத்துக்கலாமா, இந்த கொள்ள பொருள்களை சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தான் பாரு. அந்த கணக்கனை வர சொல்லு அப்படிங்கிற. அந்த கணக்கன் எங்கே, நான் அவனை பார்க்கணும். ஏனென்றால் இந்த எருசலேம் பட்டணத்துல ஒரு தூசிய கூட உன்னால எடுக்க முடியாது. சொல்லு உன்னுடைய மக்கள்கிட்ட போய். எசேக்கியா ராஜா சொல்றாரு, போய் உன் ஜனங்களிடம் சொல்லு, மறுபடியுமாக இந்த எருசலேமில் பண்டிகைகளை ஆசரியுங்கள், மாத பிறப்புகளை ஆசரியுங்கள், ஓய்வு நாளை ஆசரியுங்கள், தகன பலிகளை செலுத்துங்கள். தாவீதின் கூடாரத்தை யாராலும் அழிக்க முடியாது. அந்த கூடாரத்தில் உள்ள ஆணிகளை யாராலும் பிடுங்க முடியாது. அதனுடைய கயிறுகளை யாராலும் அறுத்து போட முடியாது. ஏனென்றால் இந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சனகரிப்பை எச்சரித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த எருசலேம் பட்டணத்திற்கு ஆதரவாக இருப்பேன், இதற்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா துன்மார்க்கரையும் அழித்து போடுவேன் என்று அந்த இடத்துல பதிவு செய்கின்றார். இப்பொழுது 34வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, ஏசாயா கூப்பிடுறாரு, எல்லா ஜாதிகளையும் இங்க வர சொல்லுங்க, கிட்டி வர சொல்லுங்கள், ஜனங்களே நான் சொல்வதை எல்லாரும் கேளுங்க. எப்படி ஆண்டவர் தனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய வந்த அசீரியர்களை அழித்து போட்டாரோ, அதே போல ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகின்ற இந்த உலகத்து ஜாதி அனைத்து மக்களுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு நாள் உண்டு. அதுதான் டே ஆஃப் த லார்ட். இது ஆண்டவருடைய கோபத்தின் நாள், உக்கிரத்தின் நாள், இருட்டான நாள், இருட்டடிப்பான நாள், மப்பான நாள், மந்தாரமான நாள். சவங்களை அடக்கம் செய்வதற்கு இடம் பத்தாது என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த டே ஆஃப் த லார்ட் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு சாம்பிள பிரசன்ட் பண்றார். 34வது அதிகாரம் என்ன பிரசன்ட் பண்றாரு,
பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகும். there will be lot of cosmic changes. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல போயிடும். சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்து விடும். சந்திரன் ரத்தமாக மாறும். நட்சத்திரங்கள் மேல இருந்து கீழே விடும். இப்படிப்பட்ட நாள் தான் கர்த்தருடைய நாள். அந்த நாளில் உன்னதமான சேனைகளை எல்லாவற்றையும் அழைத்து ஆண்டவர் துன்மார்க்கர்களுக்கு எதிராக போராடுவதற்காக கடந்து வருவார். அதில் போஸ்ராவை நான் தண்டிப்பேன். போஸ்ரா என்பது ஏதோமுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஏதோம்னா எங்க இருக்குது? சதன் பார்ட் ஆஃப் ஜோர்டான். இன்னையுடைய சதன் பார்ட் ஆஃப் ஜோர்டான் தான் ஏதோம். அந்த ஏதோமுடைய ஹெட் குவார்டர்ஸ் என்னது? போஸ்ரா. அது இந்த போஸ்ரா இன்னைக்கு அதனுடைய பேர் என்னது? பெட்ரா. அங்கு எனக்கு ஒரு பெரிய யாகம் உண்டு. வானத்தில் என்னுடைய பட்டயம் வெறி கொள்ளும். அது ஏதோமிலும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா ஜனங்கள் மீதும் வெறி கொண்டு ரத்தத்தினால் பூரிக்கும் அப்படின்னு சொல்றார். இது ஒரு சாம்பிள். போஸ்ரா என்பதை ஒரு சாம்பிளா சொல்றார் ஆண்டவர் அந்த டே ஆஃப் த லார்ட். ஆனா அதே காரியத்தை சொல்லி முடித்துட்டு கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் உள்ள முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இதில் ஒன்றும் குறைவுபடாது, ஒரு வசனத்துக்கும் இன்னொரு ஜோடி இல்லாம இருக்காது. ஆண்டவருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆவி அதை சேர்க்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த டே ஆஃப் த லார்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேதாகமத்தில் அநேக இடங்களில் போடப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாசித்து பாருங்க. you will be really frightened to know what is day of the Lord. day of the Lord என்பது இது ஒரு சந்தோஷமான நாள் அல்ல, மிகவும் இக்கட்டான நாள். வேதாகமத்தை படிக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த ஒரு ஹாபிட் இருக்கணும். இதனுடைய ஜோடி வசனம் வேற இடத்துல காணப்படும். அதை பார்த்து எப்பொழுதுமே நம்முடைய சொந்த வியாக்கியானங்களை கூறாமல் வேதத்தை வேதத்தோடு ஒத்து பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இப்படி 34வது அதிகாரத்தை முடிக்கிறார். இப்பொழுது 35வது அதிகாரத்துல ஆஃப்டர் மாத் ஆஃப் டே ஆஃப் த லார்ட் சொல்றார். இந்த கர்த்தருடைய நாளுக்கு பிறகு என்ன வரும்? பொதுவா ஒரு போர், ஒரு யுத்தம் முடிந்த பிறகு அந்த நாடு, அந்த தேசம் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆஃப்டர் மாத் ஆஃப் வார் எப்படி இருக்கும் அப்படின்னா, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி காய்ந்து புஷ்பங்கள் பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க இதை எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா 2வது அதிகாரத்தை படிக்கணும், 11வது அதிகாரத்தை படிக்கணும். அப்போ உங்களுக்கு புரியும் ஆண்டவருடைய வருகையின் போது இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறிவிடும். அங்க நிறைய சத்தியங்களை பார்த்தோம். தேவனுடைய ஆலயம் இருக்கும்னு பார்த்தோம். ஒன்றுக்கு அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார்கள், இருக்க மாட்டார்கள் போட்டிருப்பாங்க. இப்படி அநேக சத்தியங்கள் அதுல போட்டிருக்கும் 2வது அதிகாரத்திலே 11வது அதிகாரம். இப்ப இந்த அதிகாரத்தை சேர்த்து வாசிக்கும் போது இதுல கூடுதலா ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, குருடருடைய கண்கள் திறக்கப்படும், இதுதான் அவர்களுடைய பிளஸிங். செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்படும், ஊமையருடைய வாய்கள் பேசும், முடவர்கள் மானை போல துள்ளி குதிப்பார்கள். இதெல்லாம் மில்லனியம்ல நடக்கக்கூடிய ப்ராமிசஸ், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். இது 1. 2வது என்ன சொல்றாரு? எல்லா தேசங்களிலும் இருந்தும் ஆண்டவரை பார்ப்பதற்கு வருவதற்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். நம்ம 19வது அதிகாரத்தை பார்த்தோம் தெரியுமா? எகிப்துல இருந்தும் அசீரியாவில் இருந்தும் பெரிய பாதை, ஹைவே. அதே மாதிரி இப்ப இங்க என்ன சொல்றாரு? எல்லா தேசங்களில் இருந்தும் இந்த ஹைவே உண்டாயிருக்கும். ஆண்டவரை தேடி ஆராதிக்க வருபவர்கள் மிகுந்த ஆனந்த களிப்புடன் வந்து செல்வார்கள், வருவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. இது மில்லனியத்தை பத்தி. அப்ப 31, 32, 33, 34, 35 வரைக்கும் பார்த்தோம். இப்ப 36வது அதிகாரத்துல பேக் டு எசேக்கியா போறாங்க. இப்ப என்ன நடக்குது? இது எசேக்கியாவுடைய 14th இயர். இப்போ சனஹரிப் லாகீஸ் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல வந்து தங்கி இருக்கிறாரு. எருசலேமுடைய வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்குது இந்த லாகீஸ்ங்கிற இடம்.
இப்போ லாகீஸ்ல வந்து இது இறங்கி இருக்கிறாரு. அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் 3 பேர் அனுப்புறாரு. ரப்சாக்கே, ரப்சாரிஸ், தர்தான், இந்த 3 பேர் அனுப்புறாரு. இந்த 3 பேரும் எங்க போறாங்க? எருசலேமுக்கு நம்ம எசேக்கியாவை பார்க்கலான்னு போறாங்க. இப்ப எசேக்கியா வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் 3 பேர் அனுப்புறாரு. யாரு? இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் அனுப்புறாரு. இவருதான் இப்போ வந்து அரண்மனை விசாரிப்புக்காரனாயிடுறாரு. 2வது செப்னா என்ற சம்பிரதி அனுப்புறார். இது 22வது அதிகாரத்துல பார்த்த பொக்கிஷக்காரனாகிய செப்னா கிடையாது. இது இன்னொரு செப்னா. ஏன்னா அங்க வந்து சொன்ன செப்னா வந்து டிமோட் ஆயிடுறார். 3வதாக ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்ற கணக்கனையும் அனுப்புறார். இந்த 3 பேரும் அந்த 3 பேரை எதிர்கொண்டு போறாங்க. எந்த இடத்துல பாக்குறாங்க அப்படின்னா, மேல்குளத்து வண்ணாரத்துறையில் உள்ள சாலகத்தண்டையிலே பாக்குறாங்க. இந்த இடம் எந்த இடம் அப்படின்னா 7வது அதிகாரத்துல இதே இடத்துலதான் ஏசாயாவும் அவருடைய மகனாகிய சேயார் யாசூபும் ஆகாச பாக்குறாங்க. அதே இடத்தான் அதே இடத்துலதான் இவங்க பாக்குறாங்க. இது வந்து தமஸ்கு வாசலுக்கு பக்கத்துல, டமஸ்கஸ் கேட் பக்கத்துல. இந்த டமஸ்கஸ் எங்கன்னா நார்தன் சைட் ஆஃப் எருசலேம்ல உள்ள ஒரு கேட். அந்த இடத்துலதான் இவரை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 3 பேரும் ரப்சாக்கே, ரப்சாரிஸ், இந்த இவரு தர்தான்ங்கிறவங்க கத்துறானுங்க இந்த 3 பேரை பார்த்து. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சரணடைய சொன்னா சரணடைய மாட்டீங்களே, ஒப்பு கொடுக்க சொன்னா ஒப்பு கொடுக்க மாட்டீங்களே. என்ன உங்களுக்கு இந்த யுத்தத்துக்கு ஏதாவது மந்திரம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்படி அந்த மந்திர ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு 2 பேர் தான் இருக்க முடியும். ஒன்று யாரு? அந்த எகிப்து. அந்த எகிப்தையா நம்பி இருக்கிறீங்க நீங்க? அவங்க நான் குதிரை கொடுப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் ஒரு நெறிந்த முறிந்த நாணற்கோல். அவன் மேல ஒரு பட்டயத்தை போட்டனா அது உருவி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு வீக் பார்ட்டி. அவனை போய் டிபெண்ட் பண்ணி இருக்கிறியே, நடக்காது, சரண்டர் ஆயிரு அப்படிங்கிற. சரி, இன்னொருத்தர் யாரை நம்பி இருக்கிற அப்படின்னு பார்த்தா, இது உன்னுடைய தேவன், உன்னுடைய கர்த்தராகிய தேவனை நம்பிட்டு இருக்கிற. ஆனா நீ அப்படி நம்புறனே எடுத்துக்கிட்டாலும் நீ அவருடைய பலிபீடங்களை தகர்த்து போட்டுட்டிய, அவருடைய மேடைகள் எல்லாம் உடைச்சு போட்டிய இப்படின்னு பொய் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொய் இது சொல்றாங்க. நீ ஏதானப்பா உடைச்சு போட்ட, அதனால மக்கள் எப்படி உன்னை நம்புவாங்க? கர்த்தர் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? நீ அவருடைய மேடைகள் எல்லாம் தகர்த்து போட்டு விட்டாயே அப்படின்னு பொய் சொல்றாங்க. இப்போ அடுத்ததாக என்ன சொல்றாங்க? சரி விடுப்பா, உனக்கு நாங்களே ஒரு 2000 குதிரையை கொடுக்கிறோம். இந்த 2000 குதிரையில ஏறக்கூடிய குதிரை வீரர்களை சம்பாதிச்சுட்டேன்னா நீ பெரிய ஆள், நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி நீ குதிரை வீரர்களை சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் நீ எப்படி எங்களை மேற்கொள்வ? என்ன ஒரு தைரியத்துல நீ இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இப்பொழுது 2வது ஒரு பொய்யை சொல்றாங்க. இது என்ன பொய்? அவர் என்ன சொல்றாரு? எங்க ராஜாவாகிய அசீரியா ராஜாவாகிய சனகரிப்ப இந்த பட்டணத்தை அழிப்பதற்காக உன்னுடைய கர்த்தர் தான் அனுப்பி இருக்கிறார். 2வது பொய். இப்போ இதுக்கும் எசேக்கியா ஒன்னும் அசைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க? எலியாக்கீம், செப்னா, யோவாக் என்ன சொல்றாங்க? சரி சரி சரி, ரொம்ப சத்தம் போட்டு பேசாத, எங்களுக்கு எல்லாம் சிரியன் லாங்குவேஜ் தெரியும், நீ சீரிய பாஷையில பேசு, யூத பாஷையில பேச வேண்டாம், நீ ரொம்ப தரக்குறைவா பேசுற அப்படின்னு சொல்லி அவனை ப்ளீட் பண்றாங்க. ப்ளீட் பண்ணும்போது என்ன சொன்ன? நாங்க உங்க 3 பேர்கிட்ட மாத்திரமா பேச வந்தோம், இந்த அரண்மனையிலையும் இந்த மாளிகையிலையும் உள்ளவங்க இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நாங்க பேசுறது கேட்கணுங்கிறதுக்காக தானே நாங்க யூத பாஷையில பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இன்னும் கத்துறான். இப்ப அடுத்ததாக என்ன சொல்றான்? இந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, நீங்க இந்த எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க, அவன் நம்பி இருக்கின்ற தேவனும் உங்களை கைவிட்டு விடுவார், நீங்க பேசாம என்னுடைய தேசத்துக்கு வந்துருங்க, கடந்து வந்துருங்க, என்கிட்ட சரண் அடைஞ்சிருங்க, நான் உங்களை கூட்டு போய் எல்லாருக்கும் ஒரு வீடு, திராட்சை செடி, அத்தி மரம், அத்திப்பழம், அப்பம், தண்ணி எல்லாம் நிறைவா கொடுக்குறேன். நீங்க இந்த தேசத்துல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த தேசத்திலையும்
இருப்பீங்க என்று ஒரு பொய் சொல்றான். மறுபடியும் மூன்றாவது பொய்யை சொல்றான், ரெக்கார்ட் பண்றான் அந்த இடத்துல. ஆனா இது எதுக்குமே பதில் சொல்லக்கூடாதுன்னு எசேக்கியா ராஜா அந்த 3 பேருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதனால அந்த 3 பேரும் மிகவும் விசனமடைந்தவர்களாக ரொம்ப மன வருத்தத்தோடு தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவர்களை விட்டு கடந்து வந்தார்கள் என்று 35வது அதிகாரத்தை முடிவு செய்கிறார். 36வது அதிகாரம். இப்போ 37வது அதிகாரத்துல இப்போ என்னெல்லாம் நடந்ததோ இது எல்லாத்தையும் எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்றாங்க. எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு, அவரும் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அங்க போய் எலியாக்கீமையும் செப்னாவையும் ஆசாரியர்களில் உள்ள மூப்பர்களையும் நேரா ஏசாயா கிட்ட அனுப்புறாரு. போய் நீங்க ஏசாயா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க. அங்க அவரு சொல்றாரு, இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஏசாயாவை பார்த்து எசேக்கியா ராஜாவையும் ஆண்டவராகிய கர்த்தரையும் எப்படி தூஷித்தார்கள் என்பதை நீர் அறிவீர். இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏசாயா என்ன சொல்றாரு, நீங்க இதுல ஒண்ணுமே ஒரி பண்றதுக்கே இல்லையே, ஒண்ணுமே டென்ஷனே ஆக வேண்டியது இல்லையே. ஆண்டவர் இதற்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப் அவனிடத்தில் ஒரு ஆவியை அனுப்பி அவனுடைய தேசத்திற்கு திரும்பி செல்ல பண்ணி அந்த இடத்தில் அவனை பட்டயத்தால் நான் கொன்று போடுவேன் என்று, இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். எப்படி சவுலுடைய இருதயத்துக்குள் பொல்லாத ஆவியை அனுப்பினாரோ, இப்போ சனகரிப்புக்கு இருதயத்துக்குள்ள ஒரு ஆவியை அனுப்பி ஓடி போயிடும் அப்படிங்கிறார். சோ அதனால மக்கள் ஓரளவுக்கு தே ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபிள். ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற டைரக்டா ரிப்ளை சொல்றாரு அப்படின்னு பாக்குறாரு. ஆனா இவங்கிட்ட இருந்து என்ன மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதுனால மறுபடியுமாக சனகரிப் தன்னுடைய ஸ்தானாதிபதிகள் அனுப்புறான். ஸ்தானாதிபதிகள்கிட்ட ஒரு நிருபம் கொடுத்து அனுப்புறான். எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா இத தேவனுடைய ஆலயத்தில் வைத்து எல்லாருக்கும் முன்னால அந்த நிருபத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும் பொழுது அதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்க பார்ப்பா, உன்னை சுற்றிலும் உள்ள புறஜாதி தேசங்கள், மற்ற தேசங்கள் எல்லாரும் என்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்களே, அவனும் உன்னை மாதிரி அவனுடைய தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டான், அந்த தெய்வம் தான் காப்பாத்துச்சாங்கள, நான் தான் அவங்களுடைய சிலைகள், விக்கிரகங்கள், சிலைகள், மேடைகள், விக்கிரக தோப்புகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டேன், தாறுமாறாகினேன். அதே மாதிரி நானும் இப்பொழுது உன்னுடைய தேவனுடைய மேடைகளையும் பலிபீடங்களையும் நான் தகர்த்து போடுவேன். எனக்கு அந்த பவர் இருக்கு, நான் இப்ப உள்ள வரப்போறேன் அவனுடைய பட்டணத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, கூப்பிடுறாரு ஏசாயாவை, நீ போய் இந்த ஜனங்கள்கிட்ட போய் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பையும் அவனுடைய ராணுவத்தையும் பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிங்க அப்படிங்கிற, பரிகாசம் பண்ணுங்க எல்லாரும், நீ எங்களை எதாவது பண்ணிருவ அப்படிங்கிற மாதிரி பரிகாசம் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த பட்டணத்தை ஒருபோதும் அவனால் மேற்கொள்ள முடியாது. இந்த யூதாவில் உள்ள மீந்திருக்க ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்கள் என்னுடைய சட்டைகளுக்குள் உள்ளவர்கள், என்னுடைய பாதுகாப்பில் உள்ளவர்கள், அவனை டச் பண்ணக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசீரியர்கள் தங்கியிருந்த அந்த பாளையத்தில் கர்த்தருடைய தூதன் 1,85,000 பேரை ஓவர் நைட்ல ஸ்லாட்டர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, எல்லோரும் செத்த பிணங்களாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. இத பார்த்து அசீரியா ராஜாவை சனகரிப் பயந்து தெரிச்சு போயிடறான், ஓடி போயிடறான், அவனுடைய தேசத்துக்கு ஓடி போயிடறான். அங்க போய் நிஸ்ரோகின் கோவில்ல பணிந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய சொந்த குமாரர்கள் 2 பேர் அவனை வெட்டி கொன்னுட்டு அரராத் தேசத்துக்கு ஓடி போயிடறான். அரராத்னா டர்க்கி. இப்போ அவனுடைய பொசிஷன்ல சனகரிப் இறந்து போன அந்த பொசிஷனுக்கு
அவனுடைய பையன் எசரதோன், மூணாவது பையன், மூணாவது குமாரன், அவன் அந்த பட்டத்துக்கு வரான். இதுதான் நம்ம பார்த்தோம், வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், ஒவ்வொரு ராஜாவா பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ராஜா தான் இருக்கான், அசூர் பணிப்பான். இப்போ எசரதோன் இருக்கிறான் ராஜாவா அசீரியாவுக்கு. இப்படி என்று 37வது அதிகாரம் முடிகின்றது. இப்பொழுது 38வது அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா ராஜா சிக்காயிடுறாரு, வியாதி படுக்கையில் படுத்து இருக்கிறாரு. ஏசாயா போய் அவனை பாக்குறாரு. அப்போ சொல்றாரு, ராஜா நீங்க உங்க காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுங்க, நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க மரித்து போவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியா ராஜாக்கு ரொம்ப மனம் அடிவாயிடுறாரு, ரொம்ப நொந்து போயிடுறாரு, ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அப்போ இவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு, நான் உமக்காக வாழ்ந்தேனே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமுமாய் நேர்மையுமாய் நடந்தனே சாமி, என் மீது இறங்க மாட்டீரோ என்று கேட்கிறான், கெஞ்சிறான், விண்ணப்பம் செய்யறான். அப்போ ஆண்டவர் ஏசாயாட்ட சொல்றாரு, நீ போய் எசேக்கியா ராஜாட்ட சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை நான் கூட்டிக் கொடுத்தேன் என்று போய் சொல்லு. இதற்கு அடையாளமாக ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தின் பாகை 10 பாகை முன்னுக்கு போனது பின்னுக்கு வரும் அப்படிங்கிற அடையாளத்தை அவனை பார்த்து விசுவாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியா ராஜாக்கு பயங்கர ஹாப்பி, 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாருன்னு ஒரே பாட்டு பாடுறாரு, சந்தோஷப்படுறாரு, ஆண்டவரை துதிக்கிறாரு. நான் பாதாளத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டனே, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கை இருட்டாக மாறிவிட்டது, என்னுடைய எலும்புகள் நொறுக்கி விட்டது, நான் இனிமேல் மறுபடியும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஆண்டவரை நான் தரிசிப்பேனா என்று ஒரு திக்கு தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பிச்சையாக இந்த 15 வருடத்தை என்னுடைய வாழ்நாளில் கூட்டி கொடுத்தார். எல்லாரும் போங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து போற்றி பாடி களி கூறுங்கள் அப்படின்னு எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு. இப்போ அத்திப்பழ அடையை எடுத்து அவருக்கு 10 போடுறாங்க, அவரு சரியாயிடுது. அவருக்கு இந்த அத்திப்பழத்து அடையை போடுறது என்பது இந்த காலத்துல உள்ள மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் கேன்சரஸ் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அந்த 38வது அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். இப்பொழுது 39வது அதிகாரத்தில் மெரோதாக் பலாதான் அப்படின்னு ஒரு பாபிலோன் ராஜா, இப்படி நம்ம எசேக்கியா ராஜா சிக்காகி ரிகவர் ஆயிட்டாருங்கிறத கேள்விப்பட்டு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்தானாதிபதிகளை அவரை பார்ப்பதற்கு அநேக வெகுமதிகளையும் பரிசுகளையும் பொருட்களையும் கொண்டு வந்து பாக்குறாங்க. அப்போ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு யாரு, எசேக்கியா ராஜா. உடனே என்ன பண்றாரு, அவருடைய மாளிகையை காமிக்கிறாரு, அரண்மனையை காமிக்கிறாரு, பொக்கிஷ சாலையை காமிக்கிறாரு, வனசாலையை காமிக்கிறாரு, அவருடைய எல்லா மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறார். அந்த தேசத்தில் அவர்களுக்கு காண்பிக்காத ஒரு சின்ன இடம் கூட இல்லையா, அப்படி ரொம்ப ஒரு பெருமைப்பட்டு மேன்மையோடு ஒரு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நடப்பிக்கிறார். அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பார்க்க போறாரு. சரி, இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க ஏசாயா, எதுக்கு வந்தாங்க ஏசாயா அப்படின்னு கேட்கிறார். இவரு ஃபுல்லா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப ஏசாயா எசேக்கியாவை அழைப்பித்து எச்சரிக்கின்றார், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது என்ன ஆகும், இந்த எருசலேம் பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் இந்த பாபிலோன் ராஜா எடுத்துட்டு போயிடுவான். ஆலயமா இருக்கட்டும், மாளிகையா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சந்ததியாரிலும் உன்னுடைய குமாரர்களிலும் அநேகர் பாபிலோன் அரண்மனையில் வேலைக்காரராக இருப்பார்கள் போடுறார். இது ரொம்ப ஷார்ப் அண்ட் ஹார்ட் வேர்டு. இந்த அடிப்படையில தான் நீங்க தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க அநேக துரை மக்களும் ராஜகுலத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போவார், அதுல தானியேல் போவார். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தானியேல் தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுடைய வம்சத்துல வந்தவர் அப்படின்னு ஒரு சிலர் வியாக்கியானங்கள் கூறுவது உண்டு.
இதை கேட்டு எசேக்கியா ராஜா மிகவும் மனம் ஒடிந்தவராய், மனம் நொந்து போனவராய், அப்செட்டா இருந்தாலும் கடைசியில சொல்றாரு, சரி ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை இது, அவர் கூறிய வார்த்தை கண்டிப்பா நிறைவேறிதான் ஆகும். ஆனா அட்லீஸ்ட் அது என்னுடைய காலங்களுக்கு பிறகு நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே, என்னுடைய காலத்திலேயாவது சமாதானமா இருக்கும்ல, அதுவே எனக்கு போதும் அப்படி என்று இந்த 39வது அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். அதாவது நம்ம இந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், ஐசாயா இஸ் a மினி பைபிள். 39 அதிகாரம் தனி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கும், ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கும். சின் பனிஷ்மெண்ட் இப்படியே தான் போயிட்டு இருக்கும். இப்ப இந்த 39 அதிகாரங்களை அப்படிதான் நாம் கற்றுக்கொண்டோம். இனிமேல் வரக்கூடிய 27 அதிகாரங்கள் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டைல் எழுதியிருப்பார். எங்க எப்படி போனாலும் சால்வேஷன் பத்தி தான் இருக்கும், மீட்பு ரட்சிப்பு இப்படிதான் இருக்கும். இதை குறித்து வருகின்ற வாரங்களில் நாம் சிந்திப்போம். இப்பொழுது நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 4வது பகுதியை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களை நீ பக்குவப்படுத்தியதற்காக, எங்களுடைய இருதயத்தை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகின்ற வாரங்களில் ஆண்டவரே உங்களுடைய மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொண்டு, எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு மனம் மாறியவர்களாக இன்னும் அநேகரை உங்களுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக தயார்படுத்த எங்களை எடுத்து ஒரு கருவியாக நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு செய்தியை இந்த நாளில் நம் மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 370வது பாடல், எந்த ஆத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 370வது பாடல். Something
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.